ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே அவர் சுய புத்தியில கொடுக்கல, உள்ள இருக்கிற ஆல்கஹாலும் சப்ஸ்டன்ஸும் சேர்த்து கொடுக்க வச்சிருக்கு. அவர் டேக் ஓவர் பண்ணிருச்சு. அது ரெண்டும் அவர் வாயிலேருந்து உண்மைகளும் வருது, பட் பல உண்மை இல்லாத விஷயமும் வருது அப்படின்னு தெரிஞ்சா ஒரு ட்ரூ கன்சர்ன்ட் பர்சனை நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அவரை ஒரு ரீஹேப் தெரப்பி, ஏதாவது ஒரு சைக்காட்ரிக் ஹெல்ப் அது கிடைக்கணும் தானே யோசிப்போம். வந்துட்டு அவர் ஆர்த்தியோட சேர்த்து வைக்கலாமா, கெனிஷாவோட சேர்த்து வைக்கலாமா அப்படின்ற தாட்ஸா வரும். ஊத்தி கொடுக்கற மாதிரி, அத கோலம் போட்டு கொடுக்கற மாதிரி ஆளுங்களை தான் பக்கத்துல வச்சுப்பாங்க. இவர் பெரிய ஸ்டார்ன்றதுனால இவரோட எல்லா ஹேபிட்ஸுக்கும் ஒத்துழைச்சிட்டு அவருக்கு ஒரு தூக்க ஊசி கொடுத்துட்டு யூ ஹாவ் டு டேக் ஹிம் டு த ஹாஸ்பிட்டல், பட் நோபடி வில் டூ தட். நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட ஏதோ பெரிய சண்டை நடந்திருக்கு, ஷி ஹஸ் வாக்ட் அவுட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப், நீங்க உடனே மக்கள் மேல ப்ரொஜெக்ட் பண்றது, தனுஜா சிங்கம் அவங்க இவங்க. சோசியல் மீடியானா எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் இருக்கே சோசியல் மீடியாவே. அதுதான் அதோடைய பரிமாணம். இன்னைக்கு ரவி மோகன் கெனிஷா கான்ட்ரவர்சி இப்போ வேற லெவலுக்கு போயிடுச்சு. சிங்கர் சுசித்ரா சொன்ன ஷாக்கிங் கமெண்ட்ஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால ஃபயரா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. சுசித்ரா ஸ்ட்ரைட்டா பேசியிருக்காங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில நடக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் பப்ளிக்கா தெரியறதை விட டீப்பா இருக்கும்னு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரவி மோகன் ரீசெண்டா எமோஷனல் பிரேக் டவுன் பத்தி பேசும்போது, ஒரு மேரிட் மேன் இவ்வளோ மென்டலி டிஸ்டர்ப் ஆகியிருக்காரு அப்படின்னா பிஹைண்ட் த சீன் கண்டிப்பா பெரிய ப்ரெஷர் இருக்கும்னு சொன்னது இப்போ செம வைரலா போயிட்டு இருக்கு. அதே டைம்ல கெனிஷா சைட்ல வர சிம்பத்தி வேவ் பத்தியும் சுசித்ரா இன்டெரக்டா குவெஸ்டின் பண்ணியிருக்காங்க. நெட்டிசன்ஸ் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. சோஷியல் மீடியால சைலன்ஸ் மெயின்டைன் பண்றதுனால எல்லாரும் இன்னசென்ட் ஆகிட முடியாதுன்னு அவங்க சொன்ன லைன் இப்போ கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் ஷாக்கிங்கா என்னன்னா, இண்டஸ்ட்ரியில இன்சைடர்ஸ் ஆல்ரெடி ரவி மோகன் ஃபேமிலி சைடுக்கும் கெனிஷா சைடுக்கும் நடுவில் சீரியஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததா பேசுறாங்க. கெனிஷா நேம் கனெக்ட் ஆன அப்புறம் தான் ரவி மோகன் ஃபேமிலியில மேஜர் கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு ரூமர்ஸ் ஃபுல்லாவே சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மீன்வைல் ரவி மோகன் எமோஷனலா நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன்னு அவர் சொன்ன வீடியோ ஃபேன்ஸ் கிட்ட சிம்பத்தியை ஏர்ன் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். பட் ஆப்போசிட் சைட்ல கெனிஷா சப்போர்ட்டர்ஸ் ஒரு பொண்ணை மட்டும் டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சுசித்ரா கமெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த இஷ்யூ சிம்பிள் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா இல்ல சினிமா இண்டஸ்ட்ரியோட பிக்கஸ்ட் கான்ட்ரவர்சியா மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி தகவலுக்கு சினி ஸ்டாட்டிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.